வணக்கம் மக்களே, நாம் இந்த பதிவில் கருவேப்பிலையுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மள பல பேர்த்திட்டையும் போயிட்டு கருவேப்பிலையுடைய ஏதாவது ஒரு மருத்துவ நன்மைகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் கருவேப்பிலை சாப்பிட்டா நம்மளுடைய முடி கருகருன்னு வளரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது உண்மைதான் மக்களே. அதை தவிர்த்தும் இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் கருவேப்பிலையில் இருக்குது. கருவேப்பிலையில் நிலைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால பதார்த்தங்களில், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடோட நம்ம சேர்த்து மென்று விழுங்கி சாப்பிடணும். இந்த கருவேப்பிலை பல வியாதிகளை உங்களுக்கு தீர்க்குது. கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது, பசியை தூண்டக்கூடிய சக்தி வாய்ந்திருக்கு. ஸோ கருவேப்பிலை நம்ம சாப்பிட்றதால என்னென்ன விதமான நோய்கள் குணப்படுத்தப்படுது, என்னென்ன விதமான நோய்கள் வராமல் தடுக்கப்படுது அப்படின்றத பற்றி குறிப்பாக அந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தொப்பை குறையும் நீங்கள் கருவேப்பிலையே எடுத்துக்கிட்டீங்க, உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக அனைவருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த தொப்பை விழுறது அப்படின்றது. தொப்பையை வச்சுக்கிட்டு நம்மளால் வெளியே நடமாட முடியாது, நம்ம தயங்குவோம். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. தினமும் காலை வெறும் வயிற்றில் 15 கருவேப்பிலையை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் உங்களுக்கு வெளியேறி தொப்பையை குறைக்கிறதுக்கு இந்த 15 கருவேப்பிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அது நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். தினமும் காலை வெறும் வயிற்றில் 15 கருவேப்பிலை நீங்கள் சாப்பிட்டுவாங்க. உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் வெளியேறி தொப்பை குறையிறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரத்த சோகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்த சோகை ப்ராப்ளத்தை நீங்கள் க்யூர் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் காலை வெறும் வயிற்றில் இந்த கருவேப்பிலையோட 2 பேரிச்சம்பழத்தையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கிறதால ரத்தத்தினுடைய புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை உங்களுக்கு சரி செய்யப்படும், வராமலும் தடுக்கப்படும். ஸோ நீங்கள் அதுக்கடுத்து சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறந்த மருந்தாக கருவேப்பிலையை பயன்படுத்தலாம். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ், சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தினமும் காலை வெறும் வயிற்றில் கருவேப்பிலையை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு சீராக வைத்துக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் கருவேப்பிலையை சாப்பிடலாம். கருவேப்பிலை உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைச்சிட்டு நல்ல கொழுப்புகளை அதிகரித்து இதய நோய் வராமல் பாதுகாக்கும். அட என்னங்க சொல்றீங்க, கொழுப்புகள் அதிகரித்தா எப்படி இதயம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது அப்படி கிடையாது. நல்ல கொழுப்புகளை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கருவேப்பிலை சாப்பிடும்போது கெட்ட கொழுப்புகளை மட்டும்தான் கருவேப்பிலை உங்களுக்கு கரைக்கும். நல்ல கொழுப்புகளை அதிகரித்து இதய நோய் வராமல் பாதுகாக்கும். அதுக்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். செரிமான பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கருவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கலாம். செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் காலை வெறும் வயிற்றில் கருவேப்பிலையை மென்று சாப்பிட்டு வந்தாலே செரிமான பிரச்சனை சரியாகும். அப்பப்போ உங்களுக்கு பலத்த செரிமான பிரச்சனை இருக்குது, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா அதை குணப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் கருவேப்பிலையில் செஞ்சிருக்கக்கூடிய அந்த சட்னி, அப்புறம் கருவேப்பிலையை உங்களுடைய உணவுகளை பயன்படுத்துவதன் மூலமாக நீங்கள் குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். சளி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அந்த தொல்லைக்கு நீங்கள் கருவேப்பிலை பயன்படுத்தும் போது சரி பண்ணிக்கலாம். சளி தொல்லை இருக்கிறவங்க கருவேப்பிலையை காய வச்சு பொடி செஞ்சு தினமும் காலை மற்றும் மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வேளை 1 ஸ்பூன் கருவேப்பிலை பொடியோட 1 ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சளி தொல்லையிலிருந்து நிரந்தர தீர்வு வந்து நீங்கள் பெறலாம். ஸோ சளி தொல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள, வராமல் தடுக்க கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. முடி நன்றாக வளர்வதற்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் 15 கருவேப்பிலையை காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி உதிர்வு பிரச்சனை வந்து சரியாகும். அடர்த்தியாக முடி வளர்வதை உங்களால் உணர முடியும். ஸோ நீங்கள் நரைத்த முடி கூட கருமையாக மாறும். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து கருவேப்பிலையை எடுத்துக்கிட்டே இருக்கணும். லாங் பீரியட் நீங்கள் கருவேப்பிலை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது நரைத்த முடி உங்களுக்கு கருகருன்னு மாற ஆரம்பிக்கும். ஸோ முடி சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, முடி நன்றாக வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கல்லீரலை பாதுகாக்க நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை தினமும் காலை வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்டு வந்தால் கல்லீரலில் தங்கியிருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை இந்த கருவேப்பிலை இருக்கக்கூடிய சத்துக்கள் வெளியேற்றி கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. மேலும் கருவேப்பிலை இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ நீங்கள் கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை நீங்களுடைய உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த நோய்களை சேர்த்து மற்ற நோய்களும் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். கருவேப்பிலை அந்த அளவுக்கு அதிசய சத்துக்களை கொண்டு இருக்கு. அதனால இனிமேலாவது தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் கருவேப்பிலையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாப்பிட ஆரம்பிங்க. கருவேப்பிலையே தொடர்ந்து தங்களுடைய உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கவங்க அதை தொடர்ந்து கடைபிடிங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் இன்னும் மேம்படுத்திக்கோங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.